அனைவருக்கும் வணக்கம். டேஃப் ஆன்லைன் படிப்பகம் தினம் ஒரு மதிப்பெண் அப்படின்ற தகவல்ல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிழையற்ற தொடரை கண்டறிக, பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்கு. பிழையற்ற அப்படின்னாக்க நமக்கு வந்து என்ன சொல்றது, தவறில்லாம இருக்கணும். நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆடு வந்தான். ஆடு அப்படின்னு சொல்றது நமக்கு என்ன பொருள், அந்த சொல்லுக்கான பொருள் தெரிஞ்சாதான் நம்ம மீனிங் வந்து கரெக்டா எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஆண்மகன். ஆண்மகன். மகடு அப்படின்னாக்க பெண் பாலை குறிக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஏன் நம்ம வந்து பிழையற்றன்னு சொன்னாவே இது தவறா இருக்கு. ஏன்னா வினை முற்று வந்து பாத்தீங்கன்னா வந்தாள் அப்படின்னு இருக்கு. ஒரு ஆண் பாலுக்கு, ஒரு ஆண் மகனுக்கு வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வர முடியாது. அதனால அது தப்பு. மகடு வந்தான், சரிங்களா? மகடு அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் பால். ஒரு பெண் பாலா இருக்கும்போது பாத்தீங்கன்னா வினைமுற்று வந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்ப இதுவுமே பாத்தீங்கன்னா தப்பு. அப்ப சாத்தி அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் பால். வினைமுற்று வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஒரு எழுவாய் வந்து எதுல தொடங்குதோ அதனுடைய வினைமுற்றம் அதில் தான் இருக்கணும். நமக்கு பயனிலையும் அதில் தான் இருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாத்தன் சாத்தி அப்படின்னு வரும்போது சாத்தின்றது ஒரு பெண் பால். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவுமே பாத்தீங்கன்னா பெண் பால்ல ஸ்டார்ட் ஆகி எதுல முடியுது, ஆண் பால்ல முடியுது. அப்ப இதுவுமே தப்பு. அப்ப ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெண் பால், மகுடு என்பது ஒரு பெண் பால். ஆனா எதுல ஆன்சர் முடியுது அப்படின்னாக்க வந்தாள். அதுதான் ஆன்சர் நமக்கு.